இது எங்கெங்கெல்லாம் தெரிய வருதோ அங்கங்கெல்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து, ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப வருஷமாக பழகின ஒரு விஷயம். அதனால அவங்களால திடீர்னு அதை ஏற்றுக்க முடியல. ஆனாலும் இது ரொம்ப கடுமையான குற்றம். கடுமையாக வந்து இதை வந்து அரசு வந்து எதிர்க்குது. இது வந்து எந்த ஒரு கன்சியூமரோட பணத்தையும் யாருமே தனிநபர்கள் யார் கைக்கும் போகக்கூடாதுங்கிற நோக்கத்தில் தான் இவ்வளோ இந்த மாறுபாடுகள் எல்லாத்தையுமே இங்கே கொண்டு வந்தோம். அதன்படி நானும் சமூக வலைதளங்கள் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த கடையில் பாருங்கள் இப்படின்னு ஒரு வீடியோ வரும், அங்கே பாருங்கள் ஒரு வீடியோன்னு வரும். நீங்கள் எந்தெந்த கடைகள்லாம் இந்த சமூக வலைதளங்களில் பார்த்துருக்கீங்களோ அந்த கடைக்கெல்லாம் அடுத்த நாள் போய் பாருங்கள். உங்கள்கிட்ட யார் அந்த விற்பனையாளர்கள் அப்படி நடந்துக்கிட்டாங்களோ அவங்க நிச்சயம் அந்த பணியில் இருக்க மாட்டாங்க. தனியார் மயம் ஆக்கினா எப்படி இருக்கும், ஏன் தனியார் மயம் ஆக்காமல் இருந்தாங்க, இதெல்லாம் இப்போ தான் நாங்கள் ஸ்டடி பண்ணுறோம். பட் ஆனால் அரசுக்கும் மக்களுக்கும் எது நல்லதோ அதை மட்டும்தான் பண்ணுவோம். வியாபார நோக்கத்தில் இந்த துறையை தமிழக அரசு பார்க்காது. அது குறிப்பாக நம்மளோட மாண்புமிகு சிஎம் வந்து இந்த துறையை வியாபாரம், இந்த துறையில் சம்பாரித்து நம்ம அரசு நடத்துங்கிற 1% கூட அவருக்கு எண்ணம் கிடையாது. அந்த எண்ணம் இல்லாதனால தான் இவ்வளோ கடைகளை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் அவர் ஒத்துக்கிட்டார். அப்புறம் இன்னொன்று, அந்த 717 கடை வந்து க்ளோஸ் ஆயிடுச்சா, எங்கள் லிஸ்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. இது நிறைய அந்த எதிர்கட்சிகள் இதுக்குள்ளே அப்படி ஒரு ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. அந்த 717 கடைக்கான அந்த கடை எண்களோட சமூக வலைதளங்களில் எப்போவோ வந்துருச்சு. அது வந்து பல மீடியாக்கள்லையும் வந்துருச்சு. ஸோ அப்படி யாருக்காவது சந்தேகம் இருந்தால் அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். நம்மளோட நோக்கம் என்னென்னா, மக்களுக்கு இடையூறாக இருக்க கடைகள் எல்லாத்து மேலேயும் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கணும். ஸோ அதன் கட்டமாக நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், 717 கடைகள் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அந்த 717 கடைகளில் இது ஒரு அரசு இல்லை, இது ஈஸியாக டக்குன்னு ஒரு 4000 கடையும் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அதை யோசிச்சு பாருங்க. இப்போ 717 கடையை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அதோட பெரிய ரெவன்யூ, அந்த ரெவன்யூவை வேறு ஏதாவது துறைகள்ல இருந்து கொண்டு வரக்க முயற்சி நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் 2-3 நாள் ஒரு நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு வரும். ஸோ அப்படி அந்த ரெவன்யூ வந்ததுக்கு அப்புறம் நிச்சயமாக படிப்படியாக எல்லா கடைகளையும் மூடுறதுக்கான வழிகள் இருக்கும். அதே நேரத்தில் இல்லை இன்னும் இந்த கடைகள் எங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த கடையை எங்கே இடமாற்றலாம், அந்த பகுதியிலேருந்து இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போகலாங்கிறதையும் அரசு பரிசீலனையில் இருக்குது. இந்த மணமகள் மன்றங்களையும் வரைமுறைப்படுத்திருக்கு. அதான் என்னென்னா, ஃபஸ்ட்டு இங்கே இருக்க நடைமுறை சிக்கல்களை தீர்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு துறையை கையில் எடுத்திருக்கும். இப்போ நான் வந்து டாஸ்மாகை ஒருங்கிணைக்கிறதும், அங்கே வரக்கூடிய அந்த மதுபானங்கள் சரியாக வருதாங்கிறதும், அங்கேருந்து வெளியே கள்ளச்சந்தையில் போகாமல் இருக்கிறதாங்கிறதையும் பார்த்துட்ருக்கோம். அடுத்தது போகிறது FL2 தான். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், FL2 நல்லாயிருக்கும்.